வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சோடைய டாப்ல இருக்கு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷனை மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒன் மோர் ஹைக் போகலாமானா தாராளமாக போகலாம். அப்படி போகலை அப்படின்னாலும் இந்த பாட்டம் 98.90க்கு கீழே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 98.90 பிரேக் ஆனால் மட்டும் செல் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. ஒன் மோர் ஹைக் போனாலும் ப்ரைஸ் வந்து திருப்பி செல் சைடுக்கு திரும்புறதுக்கு சான்சஸ் வந்து தெரியுது. ஆயில், ஸோ ஆயிலுடைய ஸ்பாட் ப்ரைஸ் நம்ம போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இருந்து திருப்பி கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 93ல இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 வரைக்கும் ப்ரைஸ் வந்து 93லேருந்து 90க்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு டே ஃப்ரேமில் இது வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து அரெஸ்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து கம்ப்ரஸ்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இது இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்தால் திருப்பி இது இங்கே மேலே போக சான்சஸ் இருக்கும். பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஹையராக இருக்கு. ஸோ வார் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் நடக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் போனீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா தான் மேலே போகும். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னும் இது எதுவும் பை சப்போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இன்னொரு கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. செல்லை விட ஆயில் எப்பயுமே பை சைடில் இருக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மார்க்கெட்டில் ஓகே இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு, செகண்ட் முடிஞ்சு, தேர்ட் முடிஞ்சு, ஃபோர்த் முடிஞ்சு, ஃபிஃப்த் முடிஞ்சு மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. இப்போ இங்கே கரெக்டாகிற மார்க்கெட் இங்கேருந்து ஒன் மோர் புஷ் மேலே கொடுக்க சான்சஸ் இருக்கும். இது 80லேருந்து 82 வரைக்கும் மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே இறங்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தான். நமக்கு 70க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது 1 ஹவரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அவ்வளோ க்ளீனாக வரல மார்க்கெட். மேபி நம்ம வந்து இதை இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். இந்த கனெக்ஷனை வந்து நான் இன்னொரு வியூவில் சொல்கிறேன் பாருங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த டாப், ஓகே, இது வந்து கொஞ்சம் மேலே அப்படி வச்சுக்கோங்க. இந்த டாப், ரைட்? இந்த டச் இப்போ கீழே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடம், இந்த பாட்டத்துலேருந்து இப்போ சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள். டாலர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆயில் ட்ரையாங்கிளில் தான் இருக்கு, கோல்டுமே ட்ரையாங்கிளில் இருக்கு, அண்ட் சில்வருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல ட்ரையாங்கிளில் தான் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும் 77.20க்கு மேலே பாஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகே, அது அடுத்தது என்ன பண்ணுன்னா அந்த 80 வரைக்கும் ட்ராவல் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே வரும். ஸோ இப்போ இருக்கிறது பியூராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து 3 டிரைவா அப்படின்னா கோல்டில் கேட்டிருந்தாங்க, அங்கேயும் நான் சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன். இது வந்து 3 டிரைவ் கிடையாது, இது அரெஸ்ட் ஆகி தான் நிற்குது. அந்த அளவு மார்க்கெட்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புஷ் கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்தால் தான் இது வந்து 3 டிரைவில் எடுத்துக்க முடியும். இது பியூரா ட்ரையாங்கிளில் தான் இருக்குது, குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த டவுன் சைட் சேனலில் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து வேவ் பிரகாரம் நம்ம வந்து திருப்பி ரீகால் பண்ணுறேன். ஆஸ் பர் வேவ் என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இது வந்து ஏபிசி. ஓகே, ஒருவேளை இது ஏபிசி இல்லாமல் இதுவே நமக்கு வந்து என்னவா நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இப்போ 2வா இருந்தால் இங்கேருந்து லைட்டாக கன்சால்டேட் ஆகிறது, இதுக்குள்ள 1
2 இங்கிருந்து மார்க்கெட் 3க்கு ப்ராசஸ் ஆகும். அப்ப கன்ஃபார்மா மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு புஷ் குடுக்கணும். இது 4600 வரைக்கும் மினிமமாவது டச் பண்ணணும். இந்த லெவல மினிமமாவது டச் பண்ணணும். இதுலேருந்து 4640க்குள்ள மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மல்டி டச் அப்படிங்கிறது வந்து ரெகுலரா இருந்தது இந்த இடம். ஓகேங்களா? இப்ப இந்த இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மல்டியான சப்போர்ட் லெவல். ரைட்டுங்களா? இந்த இடத்துல தான் பிரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் வேவ் அந்த டபுள் பாட்டம் போட்டு புஷ் பண்ணி மேலே போய் டபுள் டாப் போட்டுட்டு திருப்பி மார்க்கெட் இங்க வரும்போது இந்த இடத்துல ஒரு ஃபேக்கா மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இப்ப இங்கேயே தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகே, இந்த இடம் நம்ம ட்ரையாங்கிள் இருக்கு. இது வந்து நம்ம இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். பட் ஆனா இதுக்குள்ள வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரா எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள இப்ப மாட்டிட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஒன் மோர் புஷ் கிடைக்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது டிசைட் பண்ணும் இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். இங்க நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு கிடைச்சிட்டா செல் செட்டப் ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பா 4300க்கு மார்க்கெட் போக ட்ரை பண்ணும். அதையும் உடைக்கும். அதை உடைக்கும் போது மார்க்கெட் 4040க்கு வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். பட் இப்ப இந்த இடத்துல நான் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இங்க நமக்கு ஒன் மோர் புஷ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இது நம்ம செல் செட்டப்க்கு சொல்லியிருக்கோம். பை செட்டப் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு ஏ, இது பி. இப்ப இந்த சி அது கம்ப்ளீட் பண்ணா, இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு வேவ கம்ப்ளீட் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் வந்து திருப்பி மல்டியா இருக்கக்கூடிய இதே சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்துல, ஓகே, கரெக்டா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கெஸ் பண்ணலாம். இதே இடத்துக்கு பிரைஸ் வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் பூம் ஆகும். அப்ப நமக்கு இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். இப்போ 4600ல இருந்து 4640ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இல்ல இது ஒரு இன்வாலிடேஷனா கண்டிப்பா பை தான் மார்க்கெட்ல நடக்கணும் அப்படின்னா 4680க்கு மேல பாஸ் பண்ணிட்டாவே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து பை சைடுக்கு அப்ரோச் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது வந்து 4900க்கோ அல்லது 5000க்கோ லெவலுக்கு போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது. இதை மேக்சிமம் டச் பண்ணாம மார்க்கெட் திரும்புறது தான் நல்ல விஷயம். 4680க்கு போகாம மார்க்கெட் டேர்ன் ஆகணும். ஒருவேளை போயிட்டா திருப்பி இந்த லெவல் நம்ம பையிங் லெவலா எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது இது உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதுல வந்து எங்க என்ன ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1 hour எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் லைவ் மீட்ல வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நீங்க பை செட்டப்க்கு ரெடி ஆகலாம். அந்த பை தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏன் ட்ரெண்டிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடம், ஓகே, இதுவும் இந்த டாப்ஸ் இப்படியும் வைக்கலாம், அல்லது இதை வந்து நீங்க இந்த டாப்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே அக்செப்டட் தான். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த டாப் இதுக்குள்ள மார்க்கெட் வந்து அரெஸ்ட் ஆகி நிக்குது. ட்ரையாங்கிள் லைன் எது அப்படின்னா இதுதான். இதுவும் இதுவும் சிமெட்ரிக்கலாகவும் வச்சுக்கலாம். நீங்க வந்து ஃபிளாட்ல இருக்கிற ட்ரையாங்கிளாகவும் வச்சுக்கலாம். அப்ப இங்க மார்க்கெட் இருக்கு. ஸோ கிளீனா இந்த டாப் பிரேக் பண்ணும் அல்லது இந்த பாட்டம் பிரேக் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து பை செட்டப் எடுக்கலாம். 4075 4575 இந்த ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 4600ல இருந்து இந்த 640 சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணும். ஸோ இங்க கன்சாலிடேட் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் நிறைய கால் பண்ணியிருக்கீங்க, நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நிறைய வந்து வாட்ஸ்அப்ல அடுத்த மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது டவுட்ல இருக்கு அப்படின்னீங்கன்னா தான் இந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம். இப்போ 4480 அது உடைக்கல, இந்த லோ உடைக்கல அப்படின்னா இது கொஞ்சம் கீழே வந்தா கூட இட்ஸ் ஸ்டில் இன் ரேஞ்ச் மார்க்கெட். ஓகே, இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு லெவல் பிரேக் பண்ணா நீங்க அதுக்கப்புறம் உங்க டிசிஷனை எடுக்க ட்ரை பண்ணுங்க.
ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ட வந்து ரொம்ப ப்ராப்ளத்துக்கு போகும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது இந்த மாரி டைம்ல வந்து ரொம்ப முக்கியமானது. நான் எதுவும் புதுசா என்ட்ரி போல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த லெவல்ஸ பிரேக் பண்ணி நிக்கிற மாரி இருந்தா எடுங்க. ஆஃப்டர் 7 ஆர் 8 அந்த மாரி டைம்ல வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. மண்டே மார்க்கெட்ல நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் வொர்க் இருக்கு. பட் நான் அவைலபிள் இருந்தேன்னா கண்டிப்பா வந்து குடுத்துர்றேன். இல்லைன்னா மண்டே மார்க்கெட் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.